அடுத்த கார்ட்டூனும் இந்திரா காந்தியை வச்சுதான். இந்திரா காந்தி எதிர்கட்சி ஆட்சியெல்லாம் கலைச்சிக்கிட்டு இருந்தாங்க, கலைச்சோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க 1984. அதான் வந்து அவங்க வந்து ஒரு கூடையில பாம்பு வச்சுட்டு வராங்களாம். அந்த பாம்பு எடுத்து சேர் மேல போட்ட உடனே அந்த சேர்ல இருக்கிற 4 கால்கள் இருக்கும்ல, செதறுதான் அது. ஒவ்வொரு நாற்காலியும் செதற விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து கவிழ்ப்பு வெடிகுண்டு அப்படிங்கறதே வந்து போடப்பட்டிருக்கு இந்திரா காந்தியை வச்சு. ஆமா, அதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இத்தனையும் அந்த சமயத்துல எமர்ஜென்சி எல்லாம் வந்த சமயத்துல இப்படி கார்ட்டூன் வந்து போடப்பட்டிருக்கு. ஆமா, அதை ஒட்டி இன்னொரு கார்ட்டூன் 1987 எம்ஜிஆர் முதல்வரா இருந்தப்போ ஒரு கார்ட்டூன் போடப்பட்டு, அந்த கார்ட்டூனுக்கு தான் வந்து சிறையில வைக்கப்பட்டாரு நம்ம ஆசிரியர். அது என்ன கார்ட்டூன் ஜோக்குனா, அது கார்ட்டூனோட கூடிய ஒரு ஜோக்கு. அதுல வந்து மேடையில இருக்கிற 2 பேர்ல யார் எம்எல்ஏ யார் மந்திரி, ஜேப்படி திருடன் மாதிரி இருக்கிறவன் எம்எல்ஏ, முகமூடி கொள்ளைக்காரன் மாதிரி இருக்கிறவர் தான் மந்திரி அப்படின்னு சொல்லி போடப்பட்ட கார்ட்டூன். PH பாண்டியன் வந்து அதுல இருந்தாரு. அந்த டைம்ல தான் அது வந்து கடைசியில் அது நீதிமன்றத்துல நமக்கு சாதகமாக தான் வந்து இதுல தீர்ப்பெல்லாம் வந்தது. அதை ஒட்டி வந்து RK லக்ஷ்மணோட கார்ட்டூனையும் நம்ம இதுல பார்ப்போம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, விகடன் சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வராங்கல்ல, அப்பயும் வந்து PH பாண்டியனும் எம்ஜிஆரும் வந்து அந்த கார்ட்டூனை காமிச்சு, இனிமேல் இந்த மாதிரி கார்ட்டூன் போட முடியாது தெரியுதுங்களான்னு சொல்லிட்டு அதே சர்க்காசம் பண்ணியிருக்காரு RK லக்ஷ்மண். அதுவும் வந்து கார்ட்டூனா வந்து வெளியே வந்திருக்கு.